ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்கள் ஃபேமிலி ஃபுட்டு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. நான் காலையில் எடுக்கக்கூடிய உணவுகள் கேப்பக்களி மற்றும் வேர்க்கடலை கடுப்பான், அதாவது கடலை சட்னி. ஓகேங்களா? இதுதான் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ரைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு தீய உணவுகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வரோங்க. அதுவும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறேங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இரவு நம்ம எடுக்கக்கூடாத உணவுகள் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஜெரிமானம் ஆகாத ஃபுட்டான புரோட்டா, சிக்கன் மற்றும் எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாமே இரவு நம்ம கட்டாயம் சாப்பிடக்கூடாது. ஜீரணமாகறதுக்கு டைம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவு முறைகள். நம்ம முன்னோர்கள் இதை சாப்பிட்ட மாரியே நம்ம வரலாறு கிடையாது. ஏன்னா இது அயல் நாட்டிலேருந்து கடத்தப்பட்ட நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பானது. நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு பண்பாட்டை சீர்குலைக்கிறதுக்காகவே இது இறக்குமதி செய்யப்பட்டது. உண்மை சொல்லப்போனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம காலையில் நேரத்துலேயோ மதியமோ இரவோ உணவு எடுத்துக்கிட்டால் அது கேப்பை, கம்பு, சிறுதானிய வகைகளில் சாமை, தினை, இதுமாரி அதுமாரி பச்சை அரிசி, குத்தலரிசி, மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பா, உங்களை இதுமாரி எவ்வளோ நம்ம தப்ப வைப்பதுக்கு நம்மளுடைய உடல்நிலைக்கு நோய்வாய் இன்றி நம்ம வாழ்கிறதுக்கு இது முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் சாப்பிடல. இன்றைக்கி நானே ரொம்ப நாள் கழித்து களியும் கடலக்கொட்டை கடுப்பானும் நம்ம சாப்பிட்டங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இனி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 50% ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும். அது உணவு பழக்க வழக்கமாகட்டும், வாழ்க்கை சூழ்நிலையாகட்டும், ஆர்கானிக் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் அதன் பிறகு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர முடியும். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் நம்ம செஞ்சு தந்துட்டுருக்குறோங்க.